இந்த கர்மாவே முதல்ல எங்கேருந்து வருது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். இதுவரைக்கும் எத்தனையோ கருத்துக்களெல்லாம் நீங்கள் இந்த உலகத்தில் கேட்டிருப்பீங்க. ஆனால் இந்த பதிவில் நீங்கள் பொறுமையோடு இந்த கருத்தை ஒரு இனிமையோடு நிதானமாக கேட்டிங்கன்னா உங்களுடைய ஊழ்வினை கர்மா எங்கிருந்து உருவாச்சு, இதனுடைய இந்த கர்மானால் நாம் என்ன கஷ்டப்படுறோம், நாம் இந்த பூமியில் பிறக்கிறதுக்கு என்ன வரம் வாங்கி வந்தோம், நம்ம பாவ புண்ணியமெல்லாம் ஜாதக கட்டத்தில் போய் எப்படி எடுக்கிறது, நம்மளுடைய தோஷம்னு சொல்கிறோமே அந்த தோஷம் எப்படி கிரியேட் ஆகுது, நம்ம இந்த பூமியில் பிறக்கும்போது கொண்டு வந்த கர்மாவா, இல்லை கடவுளே நம்மளுக்கு ஒரு தண்டனையாக கொடுத்த கர்மாவா, இல்லை நம்ம இந்த பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம் செய்த கர்மாவா, இது எல்லாத்தையுமே நம்ம பொறுமையாக கேட்கணும்னா கண்டிப்பாக இந்த பதிவை நீங்கள் பொறுமையோடு கேளுங்க. உங்களுக்கு இதில் ஒரு பெரிய ஒரு ரகசியம் ஒன்று அடங்கியிருக்குது. அந்த ரகசியத்தை தான் இன்றைக்கி இந்த உலகத்துக்கு அரங்கேற்றம் பண்ணுறேன். இந்த முடக்கு நம்ம ஐயா கேட்டதில் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முடக்குங்கிறது அந்த காலத்தில் பெரிய திறமையை கட்டி போட்டு வச்சுட்டா நம்மனால் அது இயங்க முடியுமா? முடியாது இல்லைங்களா ஐயா? முடியாது. அப்போது அதே மாதிரி ஜாதக கட்டத்தில் நமக்கு வேண்டிய யோகத்தை கடவுளே நம்மளுக்கு வந்து நாம் செய்த பாவத்தினால அது முடக்கி வச்சிருச்சுன்னா அந்த பாவகத்தை அந்த ஜாதகர் அனுபவிக்க முடியுமா? அனுபவிக்க முடியாது. அப்போது அந்த அனுபவிக்க முடியாமல் வெளி உலகத்தில் போய் நம்ம தேடி போன பிறவியில் செய்த பாவத்தை இந்த பிறவியில் நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி வாழ்க்கையில் நீங்கள் எப்போ மேலுக்கு வர்றது? அப்போது அந்த கர்மா 12 ராசி கட்டத்துக்குள்ள 27 நட்சத்திரத்தில் 9 கிரகங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஆத்துமாத்துமான கர்மா, உங்கள் பூர்வ ஜென்ம கர்மா இதுக்குள்ளே எங்கேயோ ஒரு இடத்துல முடங்கியிருக்குது. இந்த முடக்க மட்டும் உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஹைலைட்டாக வாழ்கிறதுக்கு, இந்த உலகத்தில் சுதந்திரமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் உங்கள் ஜாதகத்துக்குள்ளேயே இருக்குது.